ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலில் என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹெல்த் டிப்ஸ், குக்கிங், சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி கிச்சன் கேட்ஜெட், ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ப்ராடக்ட், இதை பற்றிலாம் நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு இது சொல்லுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரம்ஜான் ஸ்பெஷலுங்க. ரம்ஜான் சகோதரிகள் அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்றைக்கி 5 நிமிஷத்தில் 3 பொருளை வச்சு ரெடி பண்ணுற ரோஸ் மில்க் தாங்க. ரோஸ் மில்க்கு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அந்தளவுக்கு ரோஸ் மில்க் நிறைய பேருக்கு ஃபேவரேட்டு. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1.5 டீஸ்பூன் அளவு ஜம்ஜா எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நான் இது 3 பேருக்கு ரெடி பண்ணுறேங்க. ஜம்ஜா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. அதே சமயத்தில் இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சளி, இருமல், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வெயில் காலத்துக்கு, இஃப்தார் இருக்கிறவங்களுக்கு, விரதம் இருக்கிறவங்களுக்கு, லேப்டாப்பில் அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு ஜம்ஜா ரொம்ப நல்ல ஒரு இது. அதை அதிகமாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் 3 பேருக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் கூலிங்காக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இன்றைக்கி நான் ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பால் காய்ச்சி கூலிங்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் பால் காய்ச்சாமல் பச்சை பாலில் ரெடி பண்ணுவாங்க. நம்ம பச்சை பாலில் ரோஸ் மில்க் ரெடி பண்ணும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா அது பச்சை பால், காய்ச்சாத பால்னால் அது சீக்கிரத்தில் நமக்கு ஒரு மாதிரி புளிப்பு வாடை வந்துடும். அதனால் ரோஸ் மில்க் தயாரிக்கிறது என்னுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு நீங்கள் ரோஸ் மில்க் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வச்சு நம்ம சாப்பிட்லாம். காய்ச்சாத பாலாக இருந்தால் வெயில் காலத்துக்கெல்லாம் தாங்காது, ஒரு மாதிரி புளிப்பு வாடை வந்துடுங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். அது கூட எசன்ஸ் ஒரு 5லேருந்து 6 சொட்டு. ரோஸ் மில்க் எசன்ஸ் வடிவத்திலையும் கிடைக்கிது, பவுடர் வடிவத்திலையும் கிடைக்கிது, சர்பத் பாட்டில் வடிவத்திலையும் கிடைக்குதுங்க. சர்பத் பாட்டிலில் சுகர் ஆட் ஆகிருக்கும். எசன்ஸ் வடிவத்திலையும் பால் பவுடர் வடிவத்திலையும் கிடைக்கிறதுல சுகர் இருக்காதுங்க. நான் இன்றைக்கி 3 பேருக்கு ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து 6 ட்ராப்ஸ் ரோஸ் மில்கே சேர்த்து நல்லா நுர வர அளவுக்கு ஜாரில் வச்சு அடித்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச ஜம்ஜா நல்லா ஊறி இருக்கும், அதையே நான் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் அப்போதைக்கு ரெடி பண்ணுறேன், நான் இப்போ தான் பால் காய்ச்சி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பாலை காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறணும், சூடாக பண்ணிடாதீங்க. ஆறுனதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, சுகர் எல்லாம் சேர்த்து அடித்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜம்ஸா கலந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஜம்ஸா உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஆனால் ஜம்ஸா நல்ல குளிர்ச்சியான உணவு, வெயில் காலத்துக்கு ஏற்றது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மதியம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 12 மணிக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இது இஃப்தாரில் இருக்கவங்க, விரதம் இருக்கவங்க தான் சாப்பிடணும் இல்லை, வெயில் காலத்தில் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஜம்ஸா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, ரோஸ் மில்க்கு பிடிக்காத ஆட்களே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம ரோஸ் மில்க்கு எல்லாருக்குமே ஃபேவரேட்டு. இந்த மாதிரி நுர வர்ற மாதிரிக்கு நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு நீங்கள் கலக்கி, நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நல்லா கூலிங்காக இருக்கேன். அதனால் இப்போ நான் ஜம்ஸா கலந்து நான் பவுலில் சேஞ்ச் பண்ணி நான் பரிமாறுறேன், ஓகேங்களா? இந்த ரொம்ப 5 நிமிஷத்தில் ஒரு 3 பொருளை வச்சு நம்ம ரோஸ் மில்க் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ரம்ஜானுக்கு தேவையான பாயாசம், பாசிப்பருப்பு ஜவ்வரிசி கலந்த பாயாசம், ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமான சுவையில் காய்கறி கலந்த கட்லெட், அடுத்தது கடல் பாசி, இது எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், செய்து பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது செய்து பார்த்துருந்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.